கோல்ட பத்தி பார்ப்போம். கோல்டு கவுன்சில் ரீசென்ட்டா குடுத்த டேட்டா படி பார்த்தோம்னா, இதுவரைக்கும் 2,16,625 மெட்ரிக் டன்ஸ் கோல்ட மைன் பண்ணியிருக்காங்க. இதுல 50% கோல்டு ஜுவல்லரியா இருக்கு. 20% கோல்டு சென்ட்ரல் பேங்க்ஸ்ட்ட இருக்கு. மிச்சம் இருக்க கோல்ட்லாம் இடிஎஃப்ஸ், கோல்ட் பார்ஸ்ன்னு இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரியா வேணுமா? இல்ல இடிஎஃப்ஸ், கோல்ட் பார்ஸ்ன்னு இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த கேள்வி எதுக்காகனா, கோல்ட் டிமாண்ட் எந்த மாரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான். டிமாண்ட் இருக்கிறப்ப தான் கோல்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். 2020லிருந்து 2024 வரைக்கும் ஜுவல்லரி கோல்டுக்கான டிமாண்ட பார்க்கலாம். 2020ல 610 டன்ஸ் கோல்ட ஜுவல்லரிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 2024ல 563 டன் தங்கத்த தான் ஜுவல்லரிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 7% ஜுவல்லரி கோல்ட் டிமாண்ட் கம்மியாகியிருக்கு. அந்த 7% எங்க போச்சு? இதுவே இடிஎஃப் கோல்டுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, 2020ல 7,949 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா 2025ல இடிஎஃப் கோல்ட்ல 1,00,000 கோடிய தாண்டி இருக்கு. ஆல்மோஸ்ட் 14 மடங்கு இடிஎஃப்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாயிருக்கு. கோல்டு பார்ஸ், கோல்ட் காயின்ஸ்க்கான டிமாண்ட் கூட அதிகமாயிருக்கு. ஸோ ஹையஸ்ட் டிமாண்ட் எங்க இருக்குன்னா, இடிஎஃப்ஸ்லயும், கோல்டு பார்ஸ்லயும், கோல்டு காயின்ஸ்லயும் தான் இருக்கு. இதனால தான் கோல்டு விலை ஏறுச்சான்னு கேட்டா கிடையாது. மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தா சென்ட்ரல் பேங்க் தான். 2022ல 1082 டன்ஸ் வாங்கியிருக்காங்க. 2023ல 1037 டன்ஸ் வாங்கியிருக்காங்க. 2024ல 1045 டன்ஸ் வாங்கியிருக்காங்க. 2025ல அப்ராக்ஸிமேட்டா 1000 டன்ஸ்க்கு மேல வாங்கியிருக்காங்க.